கீழே குப்புறா விழுந்துருக்க நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்துடைய குரல் கேட்குது, சவுல் சவுல் ஏன் என்னை துன்படுத்துகிறார். நீங்கள் அதெல்லாம் வாசிக்கும் பொழுது அப்போது நாங்கள் பவுல் இயேசு கிறிஸ்துவை பார்க்கல. அவருக்கு தரிசனமானது இயேசு கிறிஸ்துடைய உருவம் கிடையாது, இல்லை ஒரு காரியம். ஆனால் அவர் கேட்டது இயேசு கிறிஸ்துடைய குரல். அந்த டமாஸ்கஸ் ரோட்டில் அவர் கிறிஸ்துவர்களை இன்னும் உபத்திரப்படுத்தணும், கொல்லணும்னு சொல்லி ஒரு வேலையாக போயிட்டுருக்கும்போது அங்கே ஒரு ஒளி, பயங்கரமான ஒளி, பிரகாசமான ஒரு ஒளி அவர் முன்பாக வீசிச்சு. அங்கே மனுஷன் விழுந்தார், கண் பார்வை போச்சு. அந்த விழுந்த சமயத்தில் கீழே குப்புறா விழுந்துருக்க நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்துடைய குரல் கேட்குது, சவுல் சவுல் ஏன் என்னை துன்படுத்துகிறாய். என்னது? Saul, Saul, why you persecute me அப்படின்னு சொல்லி, ஏன் என்ன நீ சித்திரவதைப்படுத்துகிறாய் அப்படின்னா என்னது? இயேசு கிறிஸ்துவில் சபையை அவர் சித்திரவதம் செய்யறது, இயேசு கிறிஸ்து தன்னை அவரை சித்திரவதம் செய்யறதாக கருதி அவர்கிட்ட பேசுகிறார். கிறிஸ்தவர்களை சித்திரவதம் செய்த அவருக்கு அது அவருக்கு சமம் சொல்லி அவரை அங்கே காண்பிக்கிறார். சரிங்களா? அப்போ அந்த அனுபவம் பெற்ற சவுல் பிற்பாடு பவுலாக அப்போஸ்தலனாக மாறி அவர் தேவனுடைய வல்லமையை கொண்டு ஆவியை கொண்டு நம்ம படிச்சுட்டு வந்தோம்ல. அப்போ பவுலை குறித்து அல்ல, அவரை குறித்து நம்ம பார்த்தோம். அவர் எவ்வளோ தீவிரமாக வல்லமையாக என்னது இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை மட்டும் இல்லை, அவரை குறித்த வெளிப்பாடுகளும் அவர் குறித்த உண்மையான இந்த உயிர்த்தல் சம்மந்தப்பட்ட காரியம், அவர் உயிரோடு இருக்கிறது, அவர் தான் சபைகளுக்கு என்னது ராஜா தலை அப்படின்னு சொல்லி பிதாவானவர் நியமிச்சிருக்கான்னு சொல்லி இதெல்லாம் நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். அந்த அவர் எழுதின அந்த 13 நிருபங்களில் இதெல்லாம் இருக்கும்.